நேற்று அறிவிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஒடிசாவில் அரிய வகை தனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அரிய வகை தனிமங்கள் குறித்த விவாதம் பெரிய அளவில் எழுந்துள்ளது. நியோடைமியம், லந்தனம், யூரோப்பியம், செரியம் உள்ளிட்ட 17 வகை தனிமங்கள் அரிய வகை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இவை உலக அளவில் குறைவான இடங்களில் மட்டுமே கிடைக்கும் நிலையில் செல்போன் முதல் விண்வெளி ராக்கெட் வரை அனைத்தையும் இந்த கனிமங்கள் இல்லாமல் உருவாக்க முடியாது என்ற நிலையே தற்போது உள்ளது. இதன் காரணமாக இந்த தனிமங்களை எந்த நாடு அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதோ அந்த நாடே உலகை ஆளும் நிலை உருவாகி வருகிறது. தற்போது வரை இந்த தனிமங்களின் உற்பத்தியில் சீனாவே சுமார் 70 முதல் 80 வரை பங்களிப்பை வழங்கி வருகிறது. அதே நேரம் இந்த தனிமங்கள் சில நாடுகளில் கிடைத்தாலும் அவற்றை பிரித்தெடுத்து சுத்திகரிக்கும் தொழில்நுட்பத்தில் சீனாவே 90% சந்தையை கையில் வைத்துள்ளது. மேலும் வாகன உற்பத்தியின் அடிப்படையாக விளங்கும் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தயாரிப்பில் சீனா 92% பங்கை வைத்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா போன்ற உலகின் பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அரிய வகை தனிமங்களுக்கு முழுக்க சீனாவையே சார்ந்துள்ளது. இந்த துறையில் சீனாவின் இந்த வியத்தகு ஆதிக்கமே சீனாவின் எதிர்கால வல்லரசு கனவுக்கு அச்சாரமாக அமைந்துள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றதும் அவர் சீனாவுக்கு எதிராக சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100% வரி விதிப்பதாக அறிவித்தார். இந்த வரி விதிப்பு ஒரு கட்டத்தில் 155% வரை அதிகரித்தது. இந்த சூழலில் சீனா தனது அரிய வகை தனிமங்களை வர்த்தக ஆயுதமாக பயன்படுத்தியது. சீனாவின் அரிய வகை தனிமங்கள் இல்லாமல் அமெரிக்காவால் காரில் இருந்து ஐபோன் வரை எதையும் உற்பத்தி செய்யவே முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வேறு வழியின்றி அமெரிக்கா சீனாவிடம் இறங்கி வரும் சூழல் ஏற்பட்டது. இதே போல கடந்த 2010ஆம் ஆண்டு ஜப்பானுடன் ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஜப்பானுக்கு அரிய வகை தனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை சீனா நிறுத்தியது. இதன் காரணமாக ஜப்பானின் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் ஜப்பான் இறங்கி வந்தது. அதே போல கடந்த ஆண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரிய வகை தனிமங்களை ஏற்றுமதி செய்வதிலும் சீனா கட்டுப்பாடு விதித்தது. இதனால் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் ஐரோப்பாவில் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் வேலை நீக்கம் செய்யப்படும் அபாயம் ஏற்பட்டது. பின்னர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த சிக்கல் முடிவுக்கு வந்தது. அதே போல இந்தியாவும் தனது மொபைல் உற்பத்தி, வாகன உற்பத்தி என எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்திக்கு முழுக்க சீனாவை சார்ந்தே உள்ளது. 90களின் காலகட்டத்தில் இந்த துறையில் முதலீடு செய்ய பல்வேறு நாடுகள் தயங்கிய நிலையில் சீனா அப்போது துணிந்து பல ஆயிரம் கோடியை இந்த துறையில் முதலீடு செய்ததன் பலனை தற்போது அனுபவித்து வருகிறது. சீனாவின் இந்த ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே தற்போது தமிழ்நாடு, கேரளா, ஒடிசாவில் அரிய வகை தனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும் என்று இந்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளில் இந்த அரிய வகை தனிமங்கள் அதிக அளவில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல அரிய வகை கனிமங்கள் கையிருப்பில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளதால் எதிர்காலத்தில் இந்த துறையில் சீனாவுக்கு போட்டியாக இந்தியாவால் உருவாக முடியும் என்று பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த தனிமங்களை தோண்டி எடுக்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு கேடுகளை விளைவிக்கிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து புதிய தலைமுறையிடம் வேளாண் ஆய்வாளர் சேதுராமன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அந்த ரேரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிய வகை கனிமங்கள் ஒரு 17 வகையான கனிமங்கள் இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மின்னணு பொருட்கள்லையும் அது துல்லியமாக சின்ன பேட்டரி, இந்த மாதிரியான மோட்டார்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த பேட்டரி பயன்படுத்தல் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இது இன்றைக்கி பெரிய அளவுக்கான உலக சந்தையில் பெரிய ஒரு இடத்த பெற்றிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த டேரிஃப் வார், அந்த டேரிஃப் வாரை முடிவுக்கு கொண்டு வந்ததே அந்த ரேரெட்ஸ் தான். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னென்னா, நீங்கள் நான் இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ண மாட்டேன்னு சைனா சொன்ன பிறகு, ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு ப்ரொடியூசரில் ரேரெட்ஸில் சைனா தான் 95% அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 65% அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் 95% அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அதுக்கான ப்ராசஸை அவங்க 90ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 90ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணி
அதை எப்படி வந்து அதை வந்து ரேர் எர்த்ஸை எடுக்கிறது, எப்படி அதை பியூரிஃபை பண்ணுறது, எப்படி அதை தனித்தனி பொருட்களாக எடுக்கிறதுன்றதை அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்ற வரைக்கும் அவங்க ஆய்வு பண்ணதோட அடிப்படையில் இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து அந்த மினரல்ஸை இறக்குமதி பண்ணி அவங்க பியூரிஃபை பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக வருமானத்தை பார்க்குறாங்க. ஆனால் இதை வந்து அமெரிக்கா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு மறுப்பு சொன்னது காரணம் என்னென்னா, எங்களால் உடனடியாக ரேர் எர்த்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாமல் அங்கே இருந்த நிறுவனங்கள்லாம் ட்ரம்ப்புக்கு வந்து கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்த அடிப்படையில் தான் திருப்பி அந்த டேரிஃப் வாரே முடிவுக்கு வந்தது. அது காரணம் வந்து நீங்கள் வந்து நிறைய மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கார் கம்பெனிலெல்லாம் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்ற அடிப்படையில் அவங்க போனாங்க. அப்படி போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் உடனடியாக அது உற்பத்தி செய்ய முடியாது. அது காரணம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். அதே போல் வந்து அது நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் சைனாவிலேருந்து தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே கொண்டு வர்றது இப்போ வந்து ஒரு ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு 5 மாநிலங்களில் அதுக்கான கேரிடார் ஒன்று உருவாக்குறாங்க. ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உபயோகப்படும்னா கண்டிப்பாக உபயோகப்படும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒடிசா மட்டும்தான் ஓரளவு வந்து ஏற்கனவே மினரல்ஸ்க்கான ஒரு பிளேசஸாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ரிமைனிங் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான உணவு உற்பத்தியில் சார்ந்த ஒரு பகுதி. இப்போ இந்த மாதிரியான பொருட்களை இங்கே வந்து அந்த எர்த் மினரல்ஸை எடுத்தோ அல்லது அதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் அங்கே பண்ணுறது எல்லாமே சேர்த்து தான் உள்ளடக்கி தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்றதை சேர்த்து அரசு கவனமாக அதில் ஆய்வு செய்யணும். இது எந்த விதத்துலையும் பாதிக்காமல், அதாவது வந்து எதிர்காலத்தை கணக்கிட்டு அதற்கான பெரிய பொருளாதாரம் இருக்குன்றதுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு தேவைக்கு பாதிப்பு இல்லாமல் அதை செயல்படுத்தணுன்றது தான் நம்ம முதல் கடமை. ஏன்னா வந்து இப்போ தான் இந்த ப்ராசஸ் கொண்டு வராங்க. அது போக போக தான் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும்.